வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வசந்த கால கோலங்கள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உனக்கு எதற்கு குழந்தை என்று அவள் தனக்குள் கேட்டுக்கொண்டாள். இன்னும் ஒரு கொள்ளைக்காரனை உலகுக்கு கொண்டு வருவதா? மன்னிப்பு என்னும் வார்த்தையையே அறியாதவனாய் தன் குல தர்மம் என்கிற போதையில் இன்னும் ஒரு அரக்கனை உலவ விடவா? அவளுக்கு தலையை சுற்றியது. இரண்டு கைகளாலும் தலையை அழுத்தி பிடித்து கொண்டாள். முடியாது, முடியாது. அந்த மாதிரி ஒரு துர்பிரஜையை, ஒரு விஷக்காளானை உலகுக்கு கொண்டு வருவதுதான் பெரிய பாவம். இந்த குழந்தை பிறக்காமல் போனால் எத்தனையோ உயிர்கள் தப்பும், குடும்பங்கள் காப்பாற்றப்படும். சிந்திக்க சிந்திக்க தான் ஏதோ வேண்டாத பாரத்தை சுமக்கிற மாதிரி அவளுள் பிரமை ஏற்பட்டது. இப்பொழுது என்ன செய்வது என்று புரியாமல் அவள் வெகு நேரம் பித்து பிடித்து போனவளைப் போல் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். திடீரென்று வயிற்றை புரட்டியது. அவள் அவசரமாக எழுந்தாள். மருத்துவச்சி வெளியில் போயிருந்தாள். பாகமதி சமையலறையில் வேலையாக இருந்தாள். கொல்லை தோட்டத்துக்கு சென்று கங்கா வாந்தி எடுத்து முகத்தை கழுவிக்கொண்டாள். அங்கே இருந்த எலுமிச்சை மரத்து இலையை பேய்த்து முகர்ந்து பார்த்து நெற்றியில் தேய்த்து ஆசுவாசப்படுத்திக் கொள்கையில் அந்த செடியை பார்த்தாள். துளசி செடி மாதிரி இலைகள், ஆனால் துளசி இல்லை. சந்தேகமே இல்லை, இதே செடி மொரேனாவின் கொல்லையில் வளர்ந்திருந்தது. அம்மா அதை பிடுங்கி எறிந்தாள். பாய்ஜிகள், வேசிகள் வீட்டு கொல்லையில் வளர வேண்டிய செடி நம் வீட்டிலே எதற்கு என்றாள் அம்மா. கருச்சிதைவு செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இலையை தின்பார்களாம். மின்னல் தாக்கின மாதிரி இருந்தது. இன்றைக்கென்று இது ஏன் நம் கண்ணில் பட்டது? இது தெய்வ சங்கல்பமாக இருக்க வேண்டும் என்று அவளுள் ஒரு விசித்திரமான எண்ணம் ஏற்பட்டது. எண்ணம் தோன்றிய வினாடியில் இருந்து வலுப்பெற்று அதுவே உண்மையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானமாக தோன்றியது. இந்த குழந்தை ஜனிப்பது ஆண்டவனுக்கு இஷ்டமில்லை. அதனால் தான் நாம் இப்பொழுது இங்கு வந்தோம். அதனால் தான் இந்த செடி இப்பொழுது நம் கண்ணில் பட்டிருக்கிறது. இது கடவுள் காட்டும் சோசனை. ஹே பகவான், உனக்கு நன்றி என்றாள் அவள். கண்களில் நீர் மல்க அவசரமாக இலைகளை பறித்து முன்றானையில் கட்டி கொண்டாள். தன் அறைக்கு சென்று கதவை தாழ்பாள் போட்டுக்கொண்டு இலைகளை தின்ன ஆரம்பித்தாள். அன்று இரவே வயிற்றில் வலி ஏற்பட்டது. கரு சிதைந்து போனதை உணர்ந்ததும் அவள் மருத்துவச்சியை கூப்பிட்டாள். அவள் நிலையை கண்டு மருத்துவச்சி பதறிப்போனாள். கண்களில் பீதி தெரிந்தது. சரியா தானே இருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சு திடீர்னு? மகராஜ் கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? நீ எந்த ஆபத்திலேயும் மாட்டிக்க மாட்ட சமேலி, கவலைப்படாத. திரும்ப திரும்ப தைரியம் சொன்ன பிறகுதான் சமேலி சமாதானமானாள். ராம்சிங்கின் கோபத்திற்கு யார் பாத்திரமானாலும் ஆபத்துதான் என்று உணர்கையில் மனதின் சோகம் அதிகரித்தது. உடம்பும் மனசும் ஒரே அடியாய் பலவீனமாய் போயிற்று. செய்துவிட்ட செயலை நினைத்து மனசு துக்கித்தது. இன்னும் என்ன காரணத்துக்காக உயிருடன் இருக்கிறோம்? ஒரு வாரம் கழித்து அவன் உள்ளே வந்து ஒரு மௌன சோகத்தோடு நின்றான். அவன் கண்ணில் தெரிந்த துயரத்தை பார்க்க இயலாமல் அவள் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவன் குனிந்து அவள் கைகளை எடுத்து தன் அதரங்களில் வைத்து கொண்டான். கங்கா என்றான் மிருதுவாக. ஏன் இப்படியாச்சு? அந்த நாய்கள் கொடுத்த உதவினாலா? சமையலை சரியாக கவனிக்கலையா? யாரும் காரணமில்ல தாக்கூர் சாப். நமக்கு குழந்தை பிறக்கணும்னு பகவானுக்கு இஷ்டமில்லை. அவள் தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள். ஏன், நான் எவ்வளவு ஆசையா இருந்த? அவளுக்கு ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் வந்தது. இவனை சீண்ட வேண்டும் என்ற ஆத்திரம் வந்தது. சொல்லிவிட வேண்டும் என்று ஆத்திரம் வந்தது. சொல்லிவிட வேண்டும், மனசில் இருப்பதை சொல்லிவிட வேண்டும். பிறகு நேரம் இருக்காது. பகவானும் உங்க மேல பழிக்கு பழி வாங்குறாரோ என்னமோ? என்ன பழி? அவர் படைக்கிற ஜீவன்களை நீங்க வெட்டி வீழ்த்தும் போது நீங்க கொண்டு வர நினைச்ச ஜீவனை அவர் கரைக்க கூடாதா? ராம்சிங்கின் முகம் கோபத்தில் சிவந்தது. அதிக பிரசங்கித்தனமா பேசாத கங்கா. எதையோ சம்பந்தப்படுத்தாத. அவள் லேசாக சிரித்தாள். நீங்க தான் சம்பந்தம் இல்லாதத சம்பந்தப்படுத்துறீங்க. பாட்டன் செஞ்ச குத்தத்துக்கு பேர குழந்தையை கொல்றீங்க. தகப்பன் செஞ்ச பரிகாசத்துக்கு தொட்டிலில் இருக்கிற குழந்தையை கொல்றீங்க.
உங்களுக்கு மன்னிக்க தெரியாத வரைக்கும் நமக்கு மன்னிப்பே கிடையாது. அவள் திடீரென்று குலுங்க குலுங்க அழுதாள். என்றோ விஜய்பூரில் பார்த்த காட்சிக்காக, அதன் காரணகர்த்தா யார் என்று தெரிந்த அதிர்ச்சிக்காக, 60 நாட்கள் தன் வயிற்றில் வாழ்ந்திருந்த சிசுவை கரைத்துவிட்ட தோஷத்துக்காக. எதுவும் சொல்லத் தோன்றாமல் ராம்சிங் அவளது குலுங்கும் முதுகை பார்த்தபடி இருந்தான். கர்ப்பம் கலைஞ்சு போனதே நல்லது. குழந்தையா பிறந்திருந்தா அதுவும் ஒரு கொள்ளைக்காரனா போயிருக்கும். சின்ன சின்ன காரணத்துக்கெல்லாம் கொசுவை அடிக்கிற மாதிரி மனுஷனை கொல்லும். பழிக்கு பழி என் குல தர்மம்னு கண்ணை மூடிக்கும். அந்த இருட்டிலேயே உட்கார்ந்துண்டு மன்னிப்பு என்கிற வார்த்தையே புரியாத சின்ன மனசோடு மூர்க்கத்தனத்தோடு வளைய வரும். அது சிந்த போற ரத்தம் இந்த சம்பல் நதியை இன்னும் சிவப்பாக்கும். கங்கா, அந்த மாதிரி ஒரு ராட்சச சந்ததியை தொடர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ராம்சிங் அவளை ஒரு திகைப்புடன் பார்த்தான். தாகூர் சாப், என்ன நீங்க மன்னிக்கணும். என்னால நீங்க விரும்புற சந்ததியை பெத்து தர முடியாது. அன்னைக்கு விஜய்பூரில கண்ட காட்சி என் மனசுல ஏற்படுத்தின துக்கமும் அதிர்ச்சியும் இன்னமும் என் மனசுல பசுமையா இருக்கு. நாளைக்கு உங்க மகனும் இதே மாதிரி ஒரு பயங்கரத்தை செய்வான் என்கிற நினைப்பு அதை விட அதிர்ச்சியை தந்து, என்னை நீங்க மன்னிக்கணும் தாக்கூர் சாப். இந்த கருச்சிதைவு நானா ஏற்படுத்தின்றது. அவன் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். அவன் கண்களில் இதுவரை அவள் பார்த்திராத கோபம் தெரிந்தது. பளார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தான். என்ன உரிமை இருக்கு உனக்கு என் குழந்தையை கொல்ல? அவள் பதிலே பேசாமல் அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அவன் அதை தாங்கிக் கொள்ள சக்தி இல்லாமல், என்ன மன்னியுங்கள், எனக்கு வேற எந்த வழியும் தோணல. நான் செஞ்ச இந்த செயலையும் தாங்கிக்க எனக்கு சக்தி இல்ல. நான் தோத்து போனேன் தாக்கூர். சட்டென்று அவனுக்கு பழக்கப்பட்ட சப்தம். அவன் கலவரத்துடன் சுழன்று திரும்பினான். அதற்குள் கங்கா படுக்கையில் சாய்ந்திருந்தாள். அவளுடைய வலது கையில் அவனுடைய ஆட்டோமேட்டிக் ரிவால்வர் நெற்றியை துளைத்து கொண்டு குண்டு போயிருந்தது. நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்து அவன் திகைத்து போய் அவள் அருகில் ஓடினான். மேரி குடியா, மேரி சோன்சிடியா! அவன் அலறலில் கிராமமே அதிர்ந்து போயிற்று. எந்த பிரேதத்தை கண்டும் கலங்காத கண்கள் இன்றைக்கு ஆறாக பெருகுவதை நம்ப முடியாமல் பார்த்தது. கங்கா, தோற்றது நீ இல்ல, நான் தான். அவனை சமாதானம் செய்யும் வகை தெரியாமல் பாகமதி திகைத்தாள். இந்த மாதிரி ஒரு புருஷனை விட்டு போக அவளுக்கு எப்படி மனசு வந்தது என்று பாகமதி யாரிடமோ சொல்லிக் கொண்டிருந்தாள். எத்தனை பெரிய அந்தகாரத்தில் தானும் ஜனங்களும் இருக்கிறோம் என்று முதல் முறையாக அவன் வெட்கப்பட்டான். அசுரத்தனத்தை வீரம் என்று கொண்டாடும் அந்தகாரம், இரத்தத்துக்கு இரத்தம் என்னும் பைசாசத்தை குல தர்மம் என்று மார்த்தட்ட வைக்கும் அந்தகாரம். இழப்பு என்ன என்பது இன்றுதான் புரிகிறது. சோகம் என்பது என்ன என்று இன்றுதான் புரிகிறது. அசோகன் சண்டையை நிறுத்தினது கோழைத்தனத்தினால் இல்லை தாக்கூர், மனிதாபிமானத்தினால். மனிதாபிமானம் அதன் அர்த்தம் தெரியாத வரையில் சம்பலுக்கு விமோச்சனம் இல்லை. நம் மூதாதையர்கள் நமக்கு சரியான பாடம் போதிக்கவில்லை பாகமதி. நாமேதான் புதிய காற்றை சுவாசிக்க கற்க வேண்டும். கங்கைகளை தேடி போக வேண்டும். சரணாகதி அடைவது கோழைத்தனம் இல்ல தாக்கூர். எத்தனை சத்தியமான வார்த்தை கங்கா! அன்றைக்கு இரவு ஊர் அடங்கிய பிறகு அவன் குதிரையில் வீட்டை விட்டு கிளம்பினான். திரும்பி பார்க்கையில் அந்த வீட்டுடன் இந்த உலகத்தில் தனக்கிருந்த எல்லா உறவும் பந்தமும் சட்டென்று விட்டு போன மாதிரி பிரம்மை ஏற்பட்டது. வீடு அவன் தங்க ஒதுங்கிய நிழல். அந்த நிழலையே நிஜம் என்று நம்பி அதில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி சட்டங்களை நிர்ணயித்து தண்டனைகளை கொடுத்து அவனுக்கு என்ன உரிமை எதற்கு? நான் தனியாக வந்தேன், தனியாக போகிறேன். கோபத்துக்கும் குரோதத்துக்கும் அர்த்தம் இல்லை. பழிக்கும் இரத்தத்துக்கும் அர்த்தம் இல்லை. மனிதாபிமானம் என்கிற பதத்தை தவிர எதற்கும் அர்த்தம் இல்லை. அவன் அடிக்கடி கண்ணீர் விட்டான். நீ சிதைக்கப்பட்டாயாமே, வலித்ததா மகனே? சம்பல் பள்ளத்தாக்கின் பெருமூச்சுக்கள் பெரிய ஓலங்களாக கேட்டன. பலவித ரூபங்களாய் அவன் வழியை மறைத்து அலை கழித்தன. அவன் வெகு வேகமாய் குதிரையை செலுத்தினான். அந்த ஓலங்களுக்கு மேலாக கத்தினான். என்னை விடுங்கள், என்னை விடுங்கள், பிராய சித்தத்தை தேடித்தான் போகிறேன். மொரேனாவுக்குள் குதிரை நுழைந்து விட்டது. தோ போலீஸ் ஸ்டேஷன் தெரிகிறது. அவன் சற்று தூரத்திலேயே குதிரையை நிறுத்தினான். போலீசார் அடையாளம் கண்டு கொள்ளும் முன் கை இரண்டையும் உயர்த்தி பெரிய குரலில் சொன்னான், நான் ராம்சிங், சம்பல் டாக்கூ,
சரணாகதி அடைய வந்திருக்கிறேன். ஆயுதம் இல்லாமல் வந்திருக்கிறேன். நான் செய்த கொலைகளும் கொள்ளைகளும் குற்றங்கள் என்றுணர்ந்து போலீசிடம் சரணடைய வந்திருக்கிறேன். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.